குருச்சரணம் பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27, 28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DU அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி சித்தர் குழந்தைகள் எல்லாரும் எல்லா அறிவும் பெற்று பிரமாமா வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இன் லைஃப். நான் இதெல்லாம் உட்காந்து எவ்வளோ எந்த காலத்துலேருந்து தான் நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 25 வருஷமாக எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கும் ஒரு கல். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லைட். ஏஞ்சல்ஸ் எல்லாமே அதில் வந்து அடைவாங்களாம். அதுதான் ஏஞ்சல் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது ஏஞ்சல் லைட். இந்த ஏஞ்சல் லைட் வந்து ப்ளூ கலராக லைட் ப்ளூவாக இருக்கும் இந்த ஏஞ்சல் லைட். இந்த ஏஞ்சல் லைட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம், நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன பண்ணுறோம், அதோடைய கேரக்டர்ஸ் என்ன, அதான் இன்றைக்கி பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம். முதல்ல இப்போ இதை பொதுவாக அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. அச்சீவ்மெண்ட்னா அதுக்கு ஒரு சக்தி கொடுப்பாங்க. அந்த சக்தி கொடுத்து எங்கள் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சொல்லும் சக்தி கொடுத்து இனிஷியேட் பண்ணி, இனிஷியேஷன்னா அதுக்கு தீட்சை கொடுத்து வச்சுருப்போம். எல்லாமே தீட்சை கொடுத்து தான் வைக்கிறேன். புரிஞ்சிச்சா? என் கண்ணை பார்த்தாங்கனாலே எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு தீட்சையை கொடுத்து கழுவி தீட்சை கொடுத்து வைக்கிறோம். தீட்சை கொடுத்து கொடுக்குறோம். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு இதை நான் அப்படியே இந்த கல்லுக்கு என்ன பண்ணலாம், தண்ணியில் போட்டால் தண்ணியில் 2 ட்ராப் குடித்தா கூட போகிறோம், அதனுடைய பலன் கிடைச்சோம். இல்லை இது எனர்ஜி நெஸ்டில் சூப்பர் குவாலிட்டி பிளாஸ்டிக்கு ஸ்ப்ரேஸ் அவைலபிள். ஸ்ப்ரே பாட்டில்னு சொல்ல மாட்டோம், சென்ட் பாட்டில் மாதிரி அப்படி அடிச்சிங்கனாலே போகிறோம். புரிஞ்சுதா? வீடு ஃபுல்லாகவும் அடிச்சு விட்டுடலாம், நம்ம மேலேயும் அடிச்சிடலாம். புரிஞ்சிச்சா? தெரிஞ்சாக்கணுங்களா? அது மட்டுமல்ல, இதில் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரேஸ் வச்சுருக்கோம். என்னென்ன ஸ்ப்ரே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னென்ன ஸ்ப்ரே இருக்குன்னு அதை ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ எப்படி இந்த ஸ்ப்ரே நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்போகிறேன். என்னென்னா, இப்போ த்ரோட் சக்கரா இருக்குது. இந்த த்ரோட் சக்கரா கூடியது இந்த ஏஞ்சல் லைட். அது மட்டும் இல்லை, நம்ம ஏஞ்சல்ஸ் எந்த ஏஞ்சல்ஸை நீங்கள் கூப்பிட்றா இருந்தாலும் இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த ஏஞ்சல் நினச்சி அடிச்சிங்கனாலே போகிறோம். புரிஞ்சிச்சா? ஏஞ்சல் நினச்சி நம்ம ஏஞ்சல்லாம் நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, அது மேலே அந்த ஏஞ்சல் மேலே அப்படி அடிச்சு விட்டிங்கன்னா போகிறோம், அது பவராயிடும். எப்படி அப்படின்னா, இந்த ஏஞ்சலை இந்த கல் இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி வெசலில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் தான் இருக்கணும். இது மூடி இருக்கணும். மூடி இருக்கிறத கொண்டு போய் நல்ல வெயிலில் வைக்கணும். குறைஞ்சது 3 மணி நேரம், இல்லை 24 ஹவர்ஸ் வெயிலில் வைங்க. அதுவும் எப்படிப்பட்ட தண்ணியில்? மழை தண்ணீர். புரிஞ்சுதா? மழை தண்ணியில் வச்சிங்கன்னா ரொம்ப பவர். சரி, அது மட்டுமல்ல, பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் இருக்கணும். அதுக்குள்ளே பௌர்ணமியில் இருக்கணும். இல்லை நிலா எப்பப்பெல்லாம் இருக்கோ அந்த நிலாவில் வச்சிங்கனாலும் பவர். அதை மூடி வச்சுட்டு அதை சேகரித்து வச்சுக்கணும் ஒரு பாட்டிலில். அதை இந்த மாதிரியில் ஊற்றி வச்சுக்கிறீங்க. எப்போ தேவையோ அப்போ அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க. புரிஞ்சிச்சாக்கணுங்களா? இந்த ஸ்ப்ரேல அவ்வளோ பவர் இருக்கு. இது எதுக்காக ஸ்ப்ரே பண்ணலான்னா, எல்லா ஏஞ்சலையும் கூப்பிடுங்க.
உங்களுக்கு எத்தனை ஏஞ்சல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஆர்கேஞ்சல் சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த ஸ்டோனை நீங்கள் அதுக்கு பேர் தான் அட்யூன்மெண்ட் அப்படி சொல்கிறது. நான் வந்து உங்களை செயின்ட் மைக்கேலாக நினைக்கிறேன், நான் உங்களை அசுராவாக நினைக்கிறேன், நான் உங்களை எந்த வேணுமா குவானி நான் நினைக்கிறேன். அவங்க எது வேணுமானு நினச்சிக்கிறீங்க. நினச்சி கையில் வச்சு நல்லா அப்படியே நினைக்கிறீங்க. நினைக்கிறப்ப உங்கள் தேர்ட் ஐயில் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் தான் தண்ணியில் போடணும். அதுக்கு முதல்ல அந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு தண்ணியில் போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல. எல்லா மனிதர்களுக்கு எங்கே தான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் இல்லை. மனிதர்களுக்கு கேரக்டர்னு ஒன்று இருக்கிற மாதிரி எல்லா ஸ்டோன்ஸுக்கும் பல மடங்கு பவர்ஃபுல்லாக கேரக்டர் இருக்கும். பல மடங்கு பவர்ஃபுல். என்ன மனுஷனுக்கும் கல்லுக்குள் தேரை வைத்தான்னா நான் கேட்குறேன், ஏன் கல் தானே அது? சுத்தமாக கல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்ததில்ல, நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். கல்லை உடச்ச உடனே அதில் ஒருத்தவங்க சொன்னார், ஐயா இதில் கல்லில் தேரை இருக்கே அப்படின்னு. அப்போ நான் என்னது அப்படின்னு சின்ன வயசில் கேட்டேன். அம்மா இதுக்குள்ளே தவறை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. அப்படியா? அப்படின்னு பாருங்க நிஜமாம்மா அப்படின்னாரு. அப்படிலாம் இருக்க முடியுமா? செத்துல போயிடும், மூச்சு முட்டி செத்து போயிடாதா அப்படின்னு கேட்டேன். இதை நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாரா, அவர் முன்னால் பெரிய இதை வச்சு உடைச்சாங்க. உடைச்சா இவ்வளோ பெரிய கல்லுமா, அந்த கல்லை உடைக்கிறாங்க. அவங்க நாசுக்காக உடைச்சாங்க. பொத்துன்னு வந்து ஒரு தவளைக்குட்டி மாதிரி ஒன்று விழுந்துச்சு. எனக்கு உயிரே பறந்துருச்சு. கல்லுக்குள்ள அதுவும் உள்ள இது எப்படி உயிரோட இருக்கும், எப்படி சாப்பிட்ருக்கும்? கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கு அந்த இறைவன் சாப்பாடு கொடுத்துருக்காரு. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க கண்ணுங்களால. நான் கண்ணால் பார்த்தவ. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சயின்ஸாக எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிச்சு. அதான் உண்மை. ஓ, கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கு வந்து கடவுள் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. என்னத்தை தின்றுக்கும் அந்த கல்லுக்குள்ளேன்னு எனக்கு தெரியல. அத்தம் பெரிய பாறைக்குள்ள இருந்த அந்த தேரை என்னத்தை தின்றுக்கும்னு அது ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னத்தை தின்றுக்கும்? அப்பா இந்த கல்லுக்குள்ளே எப்படிப்பா சாப்பாடுன்னு சொன்னேன். ஏம்மா வேண்டாத கேள்விதான் கேட்குறியம்மா, அது உனக்கு ஒரு நாளைக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு புரியாது. அவர் என்ன செய்வார், கல்லுக்குள்ள எடுத்து திணிச்சுன்னா அவர் என்ன சொல்லுவார், அது வாட்டுக்கு வந்து. அப்போ எதில் வாழ்ந்துருக்குன்னா தன்னுடைய மூச்சில் வாழ்ந்துருக்கு. அதெல்லாம் உண்மை இல்லையா? அங்கே சாப்பாடு என்ன அரிசி சோறு வச்சாங்களா, இல்லை புழுக்கள் அங்கே தூக்கி போட்டுருந்தாங்களா உள்ள? ஒன்றும் கிடையாது. த பிரத்தில் வாழ்ந்தது. சரி, அந்த பிரத்துக்கும் அந்த கல்லுக்குள்ளே எவ்வளையா இருந்திருக்கும் காற்று. யோசிச்சு பாருங்க, அந்த கல்லுக்குள்ளே எவ்வளோ இருந்திருக்க முடியும்? கல்லுக்குள் தேவைங்கிறது சாதாரண விஷயமே நான் கண்ணால் பார்த்தது கண்ணுங்களா? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கல்லுக்குள்ளே இருக்கிற அந்த தேரை வளர்க்க முடியும்னா அந்த கல்லுக்கும் ஒரு இதயம் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். கல்லுக்கு இதயம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இல்லை, கல்லுக்கு இதயம் மட்டும் இல்லை, எல்லா சென்ஸும் இருக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு கல்லை ஒரு நேரம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலாக இருக்கும். ஒரு கல்லை தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். புரிஞ்சிச்சா? இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் கெமிஸ்ட்ரி, இட்ஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ஃபிசிக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் ஓன் என்ன சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு ஃபிகர் இருக்குது, அந்த ஃபிகர் இருக்குது. புரிஞ்சிச்சா? ஸோ கல்லுக்குள்ளும் தேரை இருக்குங்கனால நீங்கள் என்ன பண்ணணும், கற்களை மதிக்கணும். இந்த கல் என்ன செய்யணும், தைராய்டு. நம்ம தைராய்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது அருமையானது. புரிஞ்சா? 2 இல்லை அந்த தண்ணியத்தை வாயில் அப்படி ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டாலும் சரி, இல்லை தைராய்டு பிளேஸை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, தொண்டையிலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை தகாடிக்கெல்லாம் ஒரு சோளை வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி தைராய்டு. வெயிட் கண்ட்ரோல், நம்மளுடைய குண்டாகாமல் இருக்கிறது. திங்கிறத குறைக்கணும், அது வேறு விஷயம். இதை பண்ணுறப்ப தின்றது குறையும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்போ இந்த தண்ணியில் நான் எப்போவுமே சொல்லுவேன் 2 to 3 drops தான் இந்த தண்ணியில் எடுக்கணும். ஏன்னா அப்படி வைப்ரேஷன் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 2 to 3 drops எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, லங் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் சரி. புரிஞ்சுதா? கான்சியஸ் அவேர்னஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் செய்கிறது கரெக்டாக? சம்டைம் செஞ்சுவிட்டு வருத்தப்படுவோம். குறிப்பிடுத்து போய் கடையில் போய் கண்ணா பின்னால் வாங்கிடுவோம். ஏன் வாங்கணும்னு தெரியாது, அது எதுக்கு வாங்கணும்னு தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு தோணுச்சு, வேணுச்சா தோணுது, அதை போய் வாங்கிடுவோம். புரிஞ்சிச்சா? தேவையில்லாமல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த ஏஞ்சல் லைட் யூஸ் ஆகும். இது வந்து ஒரு அற்புதமான ஸ்டோன், ரேர் ஸ்டோன்ஸை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். புரிஞ்சிச்சா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.